Hi friends, welcome to Samria channel, Hindi Big Boss 18, episode number 72. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்தது. விவியனோட வைஃப் வந்து இந்த வீக்கெண்ட் கவரில் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசிட்டு போயிட்டாங்க. ஸோ அவருக்கு நிறைய செல்ஃப் ரியலைசேஷன் நடந்திருக்கு. அது இல்லாமல் அவங்க வைஃப் கொடுத்த இன்புட்ஸையும் வச்சுட்டு அவர் இப்போ டார்கெட் பண்ணுற 4 பீப்புள் அப்படின்னு யாருன்னு பார்த்தா அவினாஷ், ஈஷா, கரண் அண்ட் ஷில்பா. இவங்க 4 பேர்கிட்ட வந்து அவருக்கு கிளாரிஃபிகேஷன் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதை தான் அவர் பண்ணுறாரு. ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விவியன் போயிட்டு ஈஷா அவங்க 2 பேர்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. சல்மான் ஜி வந்து என்ன கேட்டார் இல்லையா, நீ வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறியா, உன்னோட வெளியில இருக்க மக்கள் உன்னை காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், அதுக்கு எனக்கு தெரியும், இந்த வீட்டுல இருக்கிற ஆளுங்களை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு நான் பதில் கொடுத்தேன் இல்லையா. இந்த வீட்டுல நான் யாரோட கையும் பிடிச்சி நிறுத்தல, யாரையும் இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்கன்னு சொல்லல, நான் வந்து தனியா விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து அவர் கிளியரா சொல்றாரு. அண்ட் அவினாஷ் சொல்றாரு, இல்ல இல்ல நீங்க யாரையும் ஸ்டாப் பண்றீங்கன்னு சொல்ல, பட் நம்மளோட ரிலேஷன்ஷிப் ப்ராசஸ்ல அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறாரு. உடனே விவியன் சொல்றாரு, நான் யாரோடையும் எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இல்ல, அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்ல அது எனக்கு புரியுது அப்படின்னு. சோ அது கிளியர்ல அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா அது கிளியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நாமினேஷன் ப்ராசஸ் நடக்க போகுது இல்லையா, சோ அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவினாஷ் வந்து என்கிட்ட ஃபுல் பவர் இருக்கு, மிட் சீசன்ல இருந்து இந்த பிக் பாஸ் வந்து வேற மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஈஷா வந்து நீ மட்டும் தான் இருப்ப அந்த சீசன்ல அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. விவேன் இப்போ ஷில்பா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, சல்மான் என்ன சொன்னார்ல நான் வந்து ஆஃப் த ட்ராக் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு என்ன கொஸ்டின்னா, நான் ஆஃப் த ட்ராக் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா நீங்க ஏன் ஸ்டாப் பண்ணல? முக்கியமா ஷில்பாவை கேட்கிறாரு, நீங்க ஏன் என்ன ஸ்டாப் பண்ணல, எனக்கு கூப்பிட்டு ஏன் பேசல, நான் ஆஃப் த ட்ராக் போயிட்டு இருக்கேன்றத வந்து எனக்கு ஏன் சொல்லல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஷில்பா சொன்னாங்க, எனக்கு அப்படிலாம் தோணவே இல்லை, நீ ஆஃப் த ட்ராக் போற மாதிரியே எனக்கு தோணவே இல்லை, அதனாலதான் நான் உங்ககிட்ட பேசல அதை பத்தி அப்படின்னு சொல்றாங்க. விவியன் வந்து ஸ்பைன்லெஸ் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நிறைய பேர் கையே தூக்கல, சோ அவங்க அந்த கை தூக்காதவங்க எல்லாருமே வந்து உண்மை சொல்லல அப்படின்னு சொல்றாரு. உடனே ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு ஷில்பா கேட்கறாங்க. நானே சொல்லிட்டு இருக்கேன் 2 வீக்ஸா என்னோட கான்ட்ரிபியூஷன் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க தான் கை தூக்கி இருக்கணும் இல்லையா, சோ கை தூக்கி தான் நான் வந்து உங்களுக்கு குவெஸ்டின் பண்ணியிருப்பேன், சோ அந்த குவெஸ்டினுக்கு உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு தைரியம் இல்ல, அதனாலதான் நீங்க யாருமே கை தூக்கல அப்படி சொல்றாரு. அப்ப ஷில்பா சொல்றாங்க, கண்டிப்பா கிடையாது, எனக்கு வந்து தெரியவே இல்ல நீ வந்து ஆஃப் த ட்ராக் போற மாதிரி, அண்ட் மோர் ஓவர் நான் இந்த வீட்டுல உட்காந்து நான் எப்பவுமே வந்து ஃபுட்டேஜ்க்காக இது செய்யணும் அது செய்யணும் நான் யோசிச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விவேன் சொல்றாரு, நீங்க வந்து இந்த மாதிரி என்கிட்ட விஷயங்கள் சொல்லாததுனாலையும், நீங்க நான் ஸ்பைன்லெஸ் பர்சன் சொன்னப்போ நீங்க கை தூக்காதனாலையும் நீங்க சேஃப் கேம் விளையாடுறீங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. உடனே அதுக்கு ஷில்பா சொல்றாங்க, நீ என்னன்னாலும் நினைச்சுக்கோ, நான் சேஃப் கேம் விளையாடுறேன், நான் மேனிபுலேட் பண்றேன், நான் ஒரு கேமர் அப்படின்னு நீ என்னன்னாலும் நினைச்சுக்கோ, ஆனா வந்துட்டு நான் என்ன பண்றேன்னு எனக்கு தான் தெரியும், சோ நீ உன் மனசுல இருக்கிறத நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு விவியன் சொல்றாரு, நீங்க முன்னாடி பேசுனீங்களே அந்த பேச்சு நீங்களா, இல்லைன்னா வந்து இப்ப சொல்றீங்களே இந்த பேச்சு நீங்களா, சோ யார் நீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு முடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ரிலேஷன்ஷிப்ல வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அதுல வந்து கன்ஃபரன்டேஷன் அண்ட் ஐசோலேஷன் கண்டிப்பா இருக்கும். நீங்க வந்து கன்ஃபரண்ட்டும் பண்ணல ஐசோலேட்டும் பண்ணிக்கல, அது ரெண்டுத்துக்கும் நடுவுல நிக்கிறீங்க. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து சேஃபா கேம் பிளே பண்ண விரும்புறீங்க. ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா ரிலேஷன்ஷிப் இருக்கு, இல்லனா இல்ல, அதை விட்டுட்டு வந்துட்டு நான் இங்க பாஸ் பண்ணிக்கிறேன் வெளியில போய் பாத்துக்கிறேன்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு பேச்சு கிடையாது அப்படின்ற மாதிரி விவியன் சொல்லிடுறாரு. அவினாஷ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்துட்டு இந்த பேலன்சிங் ஆக்ட் வந்து நீ என்ன பண்றேன்னு எனக்கு புரியல, சோ அதுக்காக நான் உன்னை நாமினேட் பண்றேன், நீ விவியனை நாமினேட் பண்ண இல்லையா, இன்கேஸ் வந்து நீ என்ன நாமினேட் பண்றேன்னா அப்ப என்ன அர்த்தம், என்கிட்ட வந்து ஒரு டிஸ்அப்ரூவல் உனக்கு இருக்கு, ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கு அப்படின்றத வந்து நீ எனக்கு தெரிய வைக்கிற, அதான அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல இல்ல அப்படி கிடையாது, டாமினோஸ் டாஸ்க்ல வந்து எனக்கு அவர் சப்போர்ட்டே பண்ணல, இன்ஃபேக்ட் வந்து அவர் நீங்க தள்ளி விட்டப்போ அவர் சிரிச்சிட்டு நின்று இருந்தாரு, சோ எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது, நான் வந்து அவருக்காக சப்போர்ட் பண்றேன் ஆனா அவர் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணல அப்படின்றப்போ எனக்கு வந்து அது கஷ்டமா இருந்தது, சோ அதனாலதான் நான் அவரை நாமினேட் பண்ணேன் அப்படின்னா, நான் சும்மா நாமினேட் பண்ணல, இதை வந்து எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு 3 வீக்ஸா எனக்கு ஆன்சர் கிடைக்கல அப்படின்றதுனாலதான் நான் அவரை நாமினேட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. சோ அவர் வந்து பாயிண்ட்ஸ் எங்கெங்கிருந்தோ எடுத்துட்டு வராரு, 2-3 இல்ல, அவர் மனசு நிறைய விஷயங்கள் இருக்கு, சோ அதெல்லாமே அவர் கலெக்ட் பண்ணி தான் வந்து விவியனை நாமினேட் பண்ணியிருக்காரு. சோ இவங்க 2 பேரும் உட்காந்து பேசுறது விவியன் வந்து பாத்துட்டு போறாரு. இது வந்து பார்க்கவே நல்லா இருக்கே இந்த ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. வெளியில பாத்தீங்கன்னா கரண் அண்ட் ஷாஹத் வந்து பேசிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட் என்ன வந்து நாமினேட் பண்ணானா நான் அழுவேன், நான் சத்தம் போடுவேன், நான் கேட்பேன் ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு, இவர் ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணலையே அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. விவியன் வந்து படுத்துட்டு புலம்பிட்டு இருக்காரு, என்ன மாதிரியான வீடு இது, எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் என்னோட நல்ல சைடு கெட்ட சைடு எல்லாத்தையுமே காட்டியிருக்கேன், இங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாருமே வந்து கார்டியலா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்க, எல்லாரோட ஒப்பீனியனும் கேட்டுட்டேன், எல்லாருமே வந்து குட் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடந்துக்கிறாங்க, என்ன மாதிரியான வீடு இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு படுத்திருக்காரு.
இப்ப ஷில்பா போய் கரண் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவர் விவியன் வந்து என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நான் சேஃப் கேம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கரண் சொல்றாரு, நீங்க உங்களை பத்தியே இன்னும் புரிஞ்சிக்கல, அதுக்கப்புறம் எப்படி வந்து நீங்க சேஃப் கேம் விளையாடுவீங்க, அவர் என்ன ஸ்டூப்பிடா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா ஈஷா, அவினாஷ், விவியன் இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஈஷா சொல்றாங்க, நான் எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் யோசிப்பேன், சந்தேகப்படுவேன் லைட்டா. ஆனா வந்து உங்களோட எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, நான் உங்களை வந்து கம்ப்ளீட்டா நம்புறேன் அப்படின்ற மாதிரி விவியன் பார்த்து சொல்றாங்க ஈஷா. விவியன் சொல்றாரு, நீ வந்து இந்த போட்டோ ஃப்ரேம் எடுத்துட்டு வர டாஸ்க்ல வந்து ஸ்லோவா வந்த அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆமா, நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்துட்டேன், ஆனா நான் அது வேணும்ட்டே பண்ணல, அதுக்காக நான் ரொம்ப ஃபீலும் பண்ணிட்டேன், ரொம்ப கில்ட்டியாவும் ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அவினாஷை பார்த்து சொல்றாரு, நீ எதுக்கு வந்து கை நீட்டி வாங்கல அப்படின்ற மாதிரி. அவினாஷ் சொல்றாரு, எல்லா ஃப்ரேமும் என் கையில கொடுத்துட்டு இருக்காங்க, நான் அப்ப வந்து கை நீட்டி வாங்க முடியாது அப்படின்ட்டு. அது ஈஷாவும் சொல்றாங்க, ஆமா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, அவர் கை நீட்டி வாங்கினா தப்பா போயிடும், அது ஃபேரா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விவியன் சொல்றாரு, ஈஷா நீ வந்துட்டு உள்ள வச்சிருக்க தெரியுமா நிறைய ரிலேஷன்ஷிப், அவர் அநேகமா வந்து ரஜத்தோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்றாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்னால வந்து எங்களோட நாங்க எதனா ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சா வந்து அந்த ப்ராசஸிங்கை வந்து நீ மொத்தமா கொலாப்ஸ் பண்ணிடுற, உன்னோட இந்த ரிலேஷன்ஷிப் நேச்சர்னால, அதனால எங்களால வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ அவினாஷ் சொல்றாரு, இவகிட்ட நான் கேட்டிருக்கேன், நீ வந்து ப்ரூட்டலா போவியா, சில விஷயங்களுக்கு நீ ப்ரூட்டலா பண்ணுவியா அப்படின்னு கேட்டதுக்கு நோன்னு டைரக்டாவே சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விவியன் சொல்றாரு, இந்த மாதிரி நீ ரிலேஷன்ஷிப் பிளேட் எடுத்துட்டு எல்லா இடமும் சுத்துறது தான் எங்களுக்கு பிரச்சனையே அப்படின்னு சொல்றாங்க. கீஷா சொல்றாங்க, இல்ல ஆனா வந்து ரிலேஷன்ஷிப் எனக்கு எல்லாரோடயும் இருந்தாலும் என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு, நான் அவினாஷ் அண்ட் விவியன் இவங்கள தான் முதல்ல பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ கரண், ஈடன் கிச்சன்ல இருக்காங்க. ஈடன் வந்து பாத்திரம் கழுவ வராங்க. கரண் கேட்கிறாரு, என்ன நீ பாத்திரம் கழுவற, இது வந்து யாமினியோட ஒர்க் தானே அப்படின்ட்டு. இல்ல இது வந்து எங்களுக்குள்ள ஒரு டீலு, யாமினி டீ போட்டானா நான் வந்து கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஏன் இந்த பாத்திரத்துல டீ போட்டிருக்க, டீ போடுறதுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தெரியலையே அந்த இது கிளீனா இருந்திருக்காது அப்படின்னா, அப்ப கிளீனா இல்லைன்னா வாஷ் பண்ணி போட்டிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. அவ்வளவுதான், அதோட படுக்க போயிடாரு. இப்போ யாமினி கிச்சனுக்கு வராங்க. ஈடன் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி கரண் கேட்டாரு, பாத்திரம் ஏன் கழுவலன்னு கேட்டாரு, சொல்லி கொடுக்குறாங்க ஈடன். உடனே வந்து இவங்க நேரா போறாங்க, கரண் கிட்ட போறாங்க. அண்ட் அங்க விவியனும் இருக்காரு. விவியன் சொல்றாரு, இவ சாஃப்ட் டார்கெட்ன்றதுனால இவளை டார்கெட் பண்றாரு கரண் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வந்து யாமினி போறாங்க கரண் கிட்ட போயிட்டு கேக்குறாங்க, ஷில்பா மேமோ இல்ல சும்மா வந்து உங்களுக்காக வேலை பார்த்தது இல்லையா, எனக்காக யாராவது வேலை பார்த்தா நீங்க ஏன் கேள்வி கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி, அது உங்க வேலை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது கரண் சொல்றாங்க, அது ஏன் வேலை தான், இந்த வீட்டுல வந்து யார் யாரும் என்னென்ன வேலை செய்யறாங்க ஒழுங்கா செய்யறாங்களான்னு பார்க்க வேண்டியது இந்த வாரம் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவினாஷ் சொல்லியிருக்காருல அந்த மாதிரி ஒர்க் தான் அவருக்கு தந்திருக்காங்க, சூப்பர்வைஸ் பண்றது, ஸோ ஏன் வேலை தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது வந்து உங்க வேலை கிடையாது, சும்மா வந்து என்ன வந்து நோண்டிட்டு இருக்காதீங்கன்ற மாதிரி யாமினி கத்துறாங்க. சரி வாங்க நம்ம போயிட்டு டைம் காட் கிட்டே இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. டைம் காட் கிட்ட போய் சொல்றாங்க, அதாவது அவினாஷ் கிட்ட போய் சொல்றாங்க, இங்க பாரு அவ வந்து பாத்திரம் கழுவல அண்ட் டீ போடுறதுக்கு வேற பாத்திரம் எடுத்துட்டா, ஸோ கிளீனாவே இருக்க மாட்டேங்குது கிச்சனு அப்படின்ற மாதிரி அதை சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் யாமினி வந்து அதை சத்தம் போட்டு பேசுறாங்க, ஏன் இப்ப கத்துற அப்படின்ற மாதிரி கரண் கேட்கிறாரு. அப்ப அவினாஷ் சொல்றாரு, இன்னைக்கு ஃப்ரீ டே, இன்னைக்கு விட்டுருங்க, நாளைக்கு எல்லாத்தையும் பாத்துக்கலாம், நாளைக்கு சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சாகத்தும் சொல்றாங்க, தேவையில்லாம வந்து யாமினி சண்டை போடாத, இது வந்து கேமரால கூட வராது, ஃபுட்டேஜ் கிடைக்காது உனக்கு, ஸோ போய் படுத்துடலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போயிடுறாங்க. எந்திரிச்சு வேக்கப் சாங் நடக்குது. எப்போ வந்து கரண் தான் எல்லாரையும் கூப்பிட்டு வம்பிழுப்பாரு. இந்த தடவை பாத்தீங்கன்னா விவியன் வந்து கூப்பிடுறாரு. நேத்து வந்து நீங்க எல்லாம் பண்ணது வந்து ரொம்ப சீப்பா இருந்தது, எல்லாத்துக்குமே வந்து தலையாட்டிட்டு இருந்தீங்க, அட்லீஸ்ட் வந்து இன்னைக்கு நாமினேஷனுக்கு கொடுக்க போற ரீசன்ஸ் யாவது வந்து ப்ராப்பரா கொடுங்க, சும்மா இஷ்டத்துக்கு ரீசன் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு சாரா சொல்றாங்க, அப்போ எனக்கு வந்து ஸ்டூப்பிடா தான் ரீசன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது விவியன் வந்து அவ்வளவுதான் நான் பேசி முடிச்சிட்டேன், இதுக்கு மேல எல்லாம் அவங்க வேலையை பார்க்கலாம்னு நினைச்சு போயிட்டாரு. உடனே கூட்டம் கலைஞ்சிருச்சு. அவன் சாராவை யாருமே கண்டுக்கல. ஈஷா வந்து விவியன் கிட்ட அவங்க நேத்து நைட் கேட்ட குவெஸ்டனுக்கு பதில் சொல்றாங்க. அதாவது நான் வந்து ரிலேஷன்ஷிப் பிளேட் எடுத்துட்டு வீட்டுல அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் வந்து இந்த விஷயம் வந்து ரஜத் கிட்ட மட்டும் தான் பண்றேன், ரஜத் வந்து எனக்கு நிறைய விஷயத்துல பெனிஃபிட் பண்ணியிருக்காரு அண்ட் வந்து அவரோட நான் ஃப்ரெண்டா இருக்கிறது வந்து எனக்கு நல்லதாவும் இருக்கு, ஸோ நான் வந்து அவரோட கார்டியலா இருக்கேன், அதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவினாஷ் சொல்றாரு, அது அவளுக்கு சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. விவியன் சொல்றாரு, நாளைக்கு நாங்க எதனா ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சோம்னா உன்னோட ரிலேஷன்ஷிப்க்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா நீ வந்து எங்ககிட்ட எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஈஷா வந்து கண்டிப்பா நான் கேட்க மாட்டேன், அதை பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீங்க என்னன்னாலும் பிளான் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவர் ரஜத் வந்து சாகத்தை திரும்பி கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. அவினாஷ், ஸ்ருதிகா, கரண்லாம் வந்து ஜிம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்து சிரிக்கிறாங்க. பல் டு ரஜத், இன்னைக்கு வந்து நாமினேஷன் இருந்தால நீ
சாகத்தை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரஜத் வந்து சாகத் கிட்ட சொல்றாரு, நீ ஏன் உங்ககிட்ட நல்லா பேசுறவங்க எல்லாரோடய சண்டை போடுற அப்படின்ற மாதிரி. அதுக்கு சாகத் சொல்றாங்க, நானா ஒன்னும் சண்டை போடுறது கிடையாது, அவங்க தப்பு பண்ணா நான் தப்புன்னு சொல்றேன், அதுக்கு கோவம் வந்து சண்டை வந்தா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சோ அழகா ரஜத் வந்து சாகத்துக்கு பாய் அப்படி சொல்லி அனுப்புறாரு. அதெல்லாம் பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா, கரண், திக்விஜய் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப யாமினியை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. யாமினி வந்து இன்னைக்கு நம்மள டீஸ் பண்ணவே இல்லை, உன்னையும் டீஸே பண்ணல அப்படின்ற மாதிரி கரணை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அமைதியா இருக்காங்க நாமினேஷன்ல, அதனால ரொம்ப அமைதியா இருக்காங்க அப்படின்னு வந்து யாமினியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பிக் பாஸ் வந்து சாகத் கிட்ட கேக்குறாங்க, டைம் கார்டு வந்து அவினாஷ் ஆச்சே, நீங்க பேசலையா அவங்க கிட்ட, நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு சாகத் சொல்றாங்க, இது தப்பான நரேட்டிவ் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சாகத் சொல்றாங்க. சரி ஓகே சாகத் வாங்க எல்லாரும் டைனிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஸோ நாமினேஷன் டாஸ்க் வந்து ஆரம்பிக்குது. ஸோ இப்போ பிக் பாஸ் வந்து அவினாஷ் கிட்ட கேட்கிறாரு, நாமினேஷன் டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நான் ஒரு பவர் கொடுக்க விரும்புறேன். இங்க இருக்கிற 4 மேல் கண்டஸ்டன்ட்ல ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு நீங்க நாமினேஷனே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விதியை வந்து விதிக்கலாம், அது யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அஃப்கோர்ஸ் வந்து அவர் திக்விஜய் தான் சூஸ் பண்ணாரு. ஏன்னா திக்விஜய் வந்தா ஈஷா, விவியன் இவங்கள தான் நாமினேட் பண்ணுவாருன்னு அவருக்கு தெரியும். அதனால இவர் வந்து என்னோட பீப்புளை நாமினேட் பண்ணுவாரு, அதனால நான் வந்து அவருக்கு நாமினேஷன் கொடுக்க விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ பிக் பாஸ் சொல்லிடுறாரு, திக்விஜய் வந்து யாரையும் நாமினேட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் விவியன் வராரு. விவியன் வந்துட்டு கரணை நாமினேட் பண்றாரு. ரீசன் வந்து நீ எனக்கு ஃப்ரெண்டா எனிமியான்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்டாவே இருந்துட்டு இருந்தது, இப்ப நானே அதை கிளாரிஃபை பண்றேன், நீ எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. உடனே கரண் வந்து கன்ஃபெஷன் ரூம்ல அப்படி என்னதான் நடந்ததுன்னு தெரியலையே, இருந்தாலும் வந்து நீ கொடுக்குற ரீசன் என்னால ஒத்துக்க முடியல, பட் ஸ்டில் இது உன் சாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் கரண், செகண்ட் நேம் வந்து ஷில்பா. ஷில்பா கிட்ட வந்து நான் நிறைய பேசிட்டேன், அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒழுங்கான பதில் கிடைக்கல, ஒழுங்கான கிளாரிட்டி கிடைக்கல. நம்ம 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா, இந்த பாஸ் சிஸ்டம்லாம் வந்து எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை, அதனால வந்து நான் ஷில்பா மேம் நாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு நாமினேட் பண்றாங்க. இப்ப ரஜத் வராரு. ரஜத் வந்து ஃபர்ஸ்ட் சாகத்தை நாமினேட் பண்றாரு. ரீசன் வந்து அந்த டைம் கார்டு டாஸ்க்ல வந்து அவங்க ஒழுங்கா நடந்துக்கல, என்னோட பாத்திரத்தை தள்ளி விட்டாங்க, ஸோ அதுக்காக அப்படின்ட்டு. அண்ட் திக்விஜய் வந்து நாமினேட் பண்றாரு செகண்ட் பர்சனா. திக்விஜய்க்கு என்ன ரீசன் கொடுக்குறாருன்னா, இவர் வந்து வெளியில இருக்கிற விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அப்ப திக்விஜய் வந்து நீங்க வெளியில இருக்கிற விஷயங்களை பத்தி பேசுறதே இல்லை பாருங்க சொல்றாரு. ரஜத் எதுவுமே பதில் கொடுக்காம போயிடுறாரு. நெக்ஸ்ட் வந்து கரண் வராரு. கரண் வந்து ரஜத்தை நாமினேட் பண்றாரு. அதுக்கு ரீசன் என்ன கொடுக்குறாருன்னா, அவர் வந்து டாஸ்க் வந்து அன்ஃபேரா விளையாடுறாரு, அவர் வந்து எல்லாரையும் ஹர்ட் பண்றாரு, அதே ரீசன் தான் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் யாமினிக்கு வந்து நாமினேட் பண்றாரு. யாமினி வந்து அவங்களோட பர்சனாலிட்டியை அவங்க வெளில காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி யாமினி சொல்றாங்க, எல்லா பர்சனாலிட்டியும் இதுதான், நான் வந்து யாரையும் இமிடேட் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. வந்து மேல் கான்டெஸ்டன்டோட நாமினேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபீமேல் கான்டெஸ்டன்ஸ் வந்து நாமினேட் பண்ண போறாங்க. அதுக்கு வந்து ஒரு டிஃபரெண்ட் செட்டப் வச்சிருப்பாங்க. அது வந்து அவினாஷ் கேஃபேவா, அது உள்ள வந்து ஒரு பொண்ணுங்களா போயிட்டு அவங்களோட நேமை கொடுக்கணுமா. அவினாஷ் வந்து யாரை நாமினேட் பண்ண விடலாம், யாரை நாமினேட் பண்ண விட வேணாம் அப்படின்றது வந்து அவர் டிசைட் பண்ணுவாரு. இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா அவினாஷ் கிட்ட வந்து உள்ள போற பொண்ணுங்களாம் ஃபிளர்ட் பண்ணணும், அண்ட் அவினாஷ் வந்து டிசைட் பண்ணுவாரு அவங்க நாமினேஷனை எடுத்துக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. அவினாஷ் கேஃபேல வந்து இப்ப எல்லா பொண்ணுங்களுக்கும் டேட் நடக்குது. இதை பார்த்து ஈஷா வந்து ரொம்ப ஜெலஸ் ஆகுற மாதிரியும் காட்டிக்கிறாங்க. இது என்ன இது இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஜெலஸ் ஆகுற மாதிரி காட்டிக்கிறாங்க. அப்ப பிக் பாஸ் கேக்குறாரு, நீ அவினாஷ் வந்து சிங்கிள் தானே, நீங்க ஏன் இவ்வளவு தூரம் ஃபீல் பண்றீங்க அப்படின்ட்டு. உடனே அவங்க ஆமாமா கண்டிப்பா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சனா அவினாஷ் கேஃபேக்கு போறது வந்து சும் போயிட்டு கொஞ்சம் ஃபிளர்ட் பண்ற மாதிரி அவினாஷ் கிட்ட பண்றாங்க. அவரோட ஷர்ட் எல்லாம் ஓபன் பண்றாங்க. உங்களை நான் இவ்வளவு க்ளோஸா பார்த்ததுலயே நீங்க அழகா இருக்கீங்களே அப்படின்னா பண்றாங்க. இதை பார்த்து கரண் அண்ட் ஈஷாக்கு வந்து ரொம்ப வெறுப்பா இருக்கு. ஸோ ஈஷா வந்து சொல்றாங்க, இன்னில இருந்து கரண் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், கரண் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அவரோட கை கோத்துட்டு உட்காடுறாங்க. ஸோ உள்ள அவங்க 2 பேர் டான்ஸ் ஆடும் போது இவங்க 2 பேர் வெளியில டான்ஸ் ஆடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சும் போயிட்டு இப்போ அவங்களோட நாமினேஷனை சொல்றாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் நாமினேஷன் வந்து யாமினி வந்து இந்த வீட்டை வந்து கிளீனா வச்சுக்கிறது இல்லை, யூட்டென்சில்ஸ் எல்லாம் ஒழுங்கா யூஸ் பண்றது கிடையாது, ஸோ அதுக்காக நான் நாமினேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது நான் ரஜத்தை நாமினேட் பண்றேன். அவர் என்ன சாகத்துக்கு ரீசன் கொடுத்தாரோ அதே தான். அவர் வந்து என்னோட கார்டு ஆகிற வாய்ப்பை வந்து அவர் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டாரு, அவர் என்னோட பவுல தள்ளி விட்டு என்ன டைம் கார்டு ஆக விடாம போயிட்டாரு, ஸோ அதனால நான் அவரை நாமினேட் பண்றேன்னு சொன்னேன்னா அவினாஷ் வந்து உங்க 2 நாமினேஷனும் கிராண்டட், நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் பர்சனா உள்ள போறது கஷிஷ். பிக் பாஸ் சொல்றாரு, எவ்வளவு நாள் நீங்க வந்து அவரை ஜிம் ஒர்க் அவுட் பண்ணி தூரத்திலே பாப்பீங்க, போங்க இப்போ டேட்க்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஸோ உள்ள போன உடனே அவங்க கீழே விழுற மாதிரி பண்றாங்க. ஐயோ அவினாஷ் உன்னோட காதல்ல நான் விழுந்துட்டேன் அப்படின்லாம் ஆக்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஃபிளர்ட் பண்ற மூட்லயே அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. பார்க்க கடுப்பாவே தான் இருந்தது. அது நம்ம கஷிஷ் பண்ற விஷயங்கள்லாம் எனக்கு எப்பவுமே இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும், அது ஏன்னு தெரியல. ஸோ கஷிஷ் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு 2 பேரை நாமினேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ருதிகாவையும் சாகத்தையும் நாமினேட் பண்றேன், ஏன்னா ஸ்ருதிகா சாகத்தை இவங்க 2 பேரையும் உனக்கு பிடிக்காதுல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவினாஷ் வந்து நீ சொன்ன நேம் ஓகே, பட் உன் ரீசன் சரியா இல்லை, அதனால வந்து நான் உன்னை நாமினேட் பண்ண விட மாட்டேன், நாமினேஷன் ரிஜெக்ட் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு.
ஸ்ருதிகா பார்த்துட்டு பரவாயில்லையே நல்ல பையனா இருக்கானே அப்படின்னு ஈஷா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஈஷா சொல்றாங்க அவனுக்கு உன்னை பிடிக்கும், முன்ன விட சாத் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சாத் அதுக்கு ரியாக்ஷனே யக் அப்படின்னு வைக்கிறாங்க. சோ இப்போ பிக் பாஸ் வந்து எனக்கு பிரேக் எடுக்கணும்னு தோணுது, அதனால நான் ஸ்ருதிகா உங்ககிட்ட அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்ருதிகா ஏன் பிக் பாஸ் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா உள்ள போறாங்க. அவினாஷ் கிட்ட சொல்றாங்க என்னால வந்து உங்ககிட்ட ஃபிளர்ட் எல்லாம் பண்ண முடியாது, எனக்கு ஃபிளர்ட் பண்ண வராது, அர்ஜுன் கிட்டே நான் ஃபிளர்ட் பண்ண மாட்டேன், அது இல்லாம நீ பார்க்க வந்து என் தம்பி மாதிரி இருக்க, என் தம்பி ஞாபகம் தான் உன்னை பார்த்தா வருது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவினாஷ் சொல்ற சரி நீ ஃபிளர்ட் எல்லாம் பண்ண வேணாம், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நேம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. என்னோட ஃபர்ஸ்ட் நாமினேஷன் வந்து யாமினி வந்து அவங்களோட உண்மையான பர்சனாலிட்டியை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க வெளியில, சோ அதனால நான் அவங்களை நாமினேட் பண்றேன். செகண்ட் பர்சன் வந்து விவியன் வந்து ஷில்பாவை நாமினேட் பண்றாங்க. நீங்க கொடுத்த ரீசனே வச்சு கொடுக்குறாங்க. சொல்றாரு நான் கொடுத்த ரீசன் வச்சு அவர் கொடுக்கல, நீங்க வந்து ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படின்னு. இல்ல நீ ஒரு காரணம் கொடுத்த, அதே காரணத்தை தான் அவரும் எடுத்துக்கிட்டு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. ஆனாலும் வந்து அவினாஷ் வந்து ஸ்ருதிகாக்கு நாமினேஷன் கொடுத்துடுறாரு. நிஜமாவே கொடுக்குறியா அப்படின்னு உங்களால நம்பவே முடியல. சோ வெளியில வராங்க. வந்த உடனே விவியன் சொல்றாரு நீ ரொம்ப இரிட்டேட்டிங், அடுத்தவங்க விஷயத்துல வந்து மூக்க நுழைக்கிறதே உனக்கு வேலை அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகாவை பார்த்து சொல்றாங்க. ஸ்ருதிகா வந்து இல்ல எனக்கு ரீசன் இருக்கு, நான் சொல்றேன்றாங்க. நீ ஒன்னும் சொல்ல வேணாம், எனக்கு தெரியும், நான் என்ன பேசின ஷில்பா மேமோட உனக்கு தெரியுமா, நான் எதுக்காக நாமினேட் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா, ஃபுல் கான்வர்சேஷன் தெரியாம நீ எதுக்காக வந்துட்டு அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க விவியன். ஸ்ருதிகா சொல்றாங்க ஷில்பா மேம் உங்களை எங்கேயுமே லெட் டவுன் பண்ணல, அப்புறம் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஷில்பா சொல்றாங்க என்கிட்ட வந்தாரு, பேசினாரு, அவரோட ஒப்பீனியனை கொடுத்தாரு, இப்ப அதையே வந்து சொல்லி நாமினேட் பண்றாரு, என்ன ஏதுன்னு ஒழுங்கா கூட கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஷில்பா. நெக்ஸ்ட் நாமினேஷனுக்கு சாரா போறாங்க. சாரா கிட்ட வந்து அர்ஃபின் மாதிரி பேசி சில கேள்விகள் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா சாரா வந்து இதே மாதிரி பேசுன்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு சரியா இல்ல போதும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்க வந்து நாமினேஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாமினேஷன்ல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கரணை சொல்றாங்க. கரண் வந்து ரொம்ப இன்ஸ்டிகேட் பண்றாரு என்ன அதனால அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வந்து திக்விஜய்னு சொல்றாங்க. திக்விஜய்க்கு ரீசன் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த வீட்டுல அவரோட கான்ட்ரிபியூஷன் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அவினாஷ் வந்து உங்க நாமினேஷன் வந்து ஏற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈடன் போறாங்க. ஈடன் வந்து நீ எல்லாருக்கிட்டையும் ஃபிளர்ட் பண்றல, நான் இப்ப வந்து உன்கிட்ட ஃபிளர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கையில எல்லாம் கிஸ் பண்ணிட்டு இந்த வீட்லயே வந்து நீ தான் ரொம்ப அழகான பையனா இருக்க, நீ தான் அழகான டைம் கார்டு அப்படின்னு சொல்லி ஐஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. சோ அவினாஷ் கேட்கிறாரு ஆனா உங்களுக்கு பிரவுன் ஸ்கின் தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஆமா நான் வந்து ஆக்டர்ல நான் இமேஜின் பண்ணிப்பேன் உன்னை பிரவுன் ஸ்கின்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நாமினேஷன் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்ருதிகாவை நாமினேட் பண்றேன், அவங்க லாஸ்ட் வீக் என்ன நாமினேட் பண்ணாங்க, அதனால நான் வந்துட்டு அவங்கள நாமினேட் பண்றேன் இந்த வாரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செகண்ட் நாமினேஷன் சும் நாமினேட் பண்றேன், ஏன்னா சும் வந்துட்டு அவங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டாஸ்க்ல மாறிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க டாஸ்க்ல ஈஷாவை நான் பார்க்கவே இல்லைன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் டாஸ்க்ல பார்த்தேன் ஈஷாவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேசிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து நான் நாமினேட் பண்றேன் அப்படின்ட்டு அதுக்கு சும் வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. ஈஷா நீ வந்து சொன்ன இல்லையா அந்த போட்டோ அங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சினாரியோ வச்சுதான் நான் வந்து சொன்னேன், நான் உன்னை பார்த்தேன்னு சொல்லிட்டு நீ எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு நான் உன்னை பார்த்தது எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதனால நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த ரீசனுக்காக நான் நாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த நாமினேஷன் ஏற்கப்படுதுன்னு அவினாஷ் சொல்லிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் கேஃபேக்குள்ள போறது பாத்தீங்கன்னா ஷில்பா போய் உள்ள போறாங்க. ஷில்பா கிட்ட வந்து ரொம்ப ஃபிளர்ட் பண்ற மாதிரி அவினாஷ் நடிக்கிறாரு. அதுக்கு ஷில்பா சொல்றாங்க நான் தான் உங்ககிட்ட ஃபிளர்ட் பண்ணணும், நீங்க என்கிட்ட ஃபிளர்ட் பண்ணக்கூடாது, சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவினாஷ் கேட்கிறாரு விவியன் வந்து உங்களை நாமினேட் பண்ணாரு இல்லையா, அதுக்கு காரணம் நான் நீங்க நினைக்கிறீங்களா, ஏன்னா ஸ்ருதிகா அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லவும் அதுக்கு ஷில்பா சொல்றாங்க டைரக்டா நீ காரணம் நான் சொல்ல மாட்டேன், ஆக்சுவலா 2 வாரமா நீ அவர்கிட்ட பேசிட்டே இருந்திருக்க இல்லையா, சோ அந்த விஷயங்கள் எதனா அவரோட மனசுல மைண்ட்ல போய் உட்கார்ந்துருக்கலாம், சோ அதனால அவர் நாமினேட் பண்ணிருக்கலாம்னு சொன்னோன்னு அவினாஷ் கேட்கிறாரு அவர் ஒரு மெச்சூர் பர்சன் தானே, நான் போய் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான், ஆனா வந்து நீ பேசிட்டே இருந்ததுனால மேபி போயிருக்கலாம் அப்படின்றது வந்து என்னோட கருத்து. அண்ட் வீட்டுல சொல்றாங்க மத்தவங்க சொல்றாங்கன்னா அது அவங்களோட கருத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவினாஷ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நாமினேஷன் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் நாமினேஷன் வந்து யாமினி தேவையில்லாத சண்டையில வந்து மூக்க நுழைக்கிறாங்க. சோ அதுக்காக யாமினி. செகண்ட் நாமினேஷன் பாத்தீங்கன்னா ரஜத் வந்து ஒரு கேம்ல டாஸ்க்ல இருக்காருன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவரோட பிளே பண்றதுக்கு, ஏன்னா அவர் ரொம்ப ஃபாஸ்டாவும் அவர் ரொம்ப அக்ரெஷன் காட்டுறாரு டாஸ்க்ல, அதனால அவர் இருக்கும் பொழுது எனக்கு பயமா இருக்கு, சோ அதனால ரஜத்தை நாமினேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க. ஷில்பாவோட நாமினேஷன் அக்செப்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவினாஷ் அனுப்புறாரு. நெக்ஸ்ட் வந்து யாமினி வராங்க. யாமினி வந்து ஸ்ருதிகாவை ஃபர்ஸ்ட் நாமினேட் பண்றாங்க. அவினாஷ் இன்ட்ரெஸ்டே எல்லாம் பேசுறாரு, நீ ஃபர்ஸ்ட் நாமினேஷன் சொல்லிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி, நீ ஃபிளர்ட் எல்லாம் பண்ண வேணாம் என்கிட்ட, நாமினேஷன் சொல்லிட்டு கிளம்பு அப்படின்றாரு. அப்போ யாமினி வந்து சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நாமினேஷன் ஸ்ருதிகாவை ஏன் நாமினேட் பண்றேன்னா ஸ்ருதிகா என் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கா, நெகட்டிவ் அப்செஷன் இருக்கு அவளுக்கு என் மேல, அதனால வந்து நான் நாமினேட் பண்றேன். அண்ட் சாஹத்தை நான் செகண்ட் நாமினேட் பண்றேன், ஏன்னா நான் ஒரு லிட்டில் சிஸ்டரா நினைச்சேன், ஆனா வந்து அவ நாமினேஷனுக்கு அப்புறம் வேற மாதிரி அப்படியே மாதிரி என்னையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அதனால நான் நாமினேட் பண்றேன்னு ஓகே ஃபைன் உன்னோட நாமினேஷன் அக்செப்டட், நீ வெளில போலான்னு சொல்லிட்டு அவினாஷ் அவசரமா பேசி யாமினி அனுப்புறாரு.
பிக் பாஸ் வந்து சாஹத் அனுப்புறாரு. உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த காட்சி நடக்க போகுது. சாஹத் வந்து அவினாஷோட டேட் போக போறாங்கன்னு சொல்லிட்டு சாஹத் அனுப்பி வைக்கிறாரு பிக் பாஸ் உள்ள. சோ சாஹத் உள்ள போனோன்னா அவினாஷ் ஆக்ட் பண்றாரு. சாஹத் நீங்க வந்திருக்கிறது நிஜமா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நடிச்சுட்டு இருக்காரு. அப்புறமா வந்து நாமினேஷன் பத்தி கேட்கிறாரு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து யாமினி அப்படின்னு சொன்னோன்னே உங்க சிஸ்டரை போய் நாமினேட் பண்றீங்க அப்படி கேட்டு சரி ஃபைன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாமினேஷனை கேட்கிறாரு அவினாஷ். அடுத்த நாமினேஷன் வந்து கஷிஷ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவினாஷ் வந்து சொல்றாரு நீங்க வந்து எப்பவுமே நாமினேட் பண்ற பர்சன் வந்து நானு அப்புறம் வந்து விவியன். இப்போ நான் டைம் கார்டா இருக்கிறதுனால என்ன நாமினேட் பண்ண முடியாது. ஆனா எப்பவுமே இந்த விவியனை தானே நாமினேட் பண்ணுவீங்க, ஏன் நாமினேட் பண்ணல இந்த தடவை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமா ஆனா வந்து எனக்கு இந்த தடவை நாமினேட் பண்ணணும்னு தோணல, இது ஏன் விஷ் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க. ஓகே ஃபைன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நாமினேஷன் அப்படின்னா மறுக்கப்படுது, உங்களுக்கு வந்து 1-2 பத்தாது, நீங்க ஒரு 8 பேரை நாமினேட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த வீட்டுல, உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஸோ உங்களுக்கு வந்து நான் நாமினேஷன் தரல அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் ஈஷா வந்து அவினாஷ் கேஃபேக்கு போறாங்க. போனோன்னு லைட்லாம் ஆஃப் பண்ணி மியூசிக்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆட வைக்கிறாங்க அவங்க 2 பேரையும். அப்புறம் அவினாஷ் வந்து ஈஷாவை கூட்டிட்டு போய் அந்த கேஃபே எல்லாம் சுத்தி காட்டாரு. நீங்க பாரு இதுல என்னெல்லாம் எழுதி இருக்குன்னு சொல்லிட்டு. அவினாஷ் வந்து சிங்கிள் அப்படின்னு போட்டிருக்கு, ஏன் வித் ஈஷான்னு போடலாமேன்னு சொல்லிட்டு அவங்க அதை டிக் பண்றாங்க. உடனே வெளியில இருக்கவங்களாம் ஓகே லவ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் வெளியில வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் அவர் பிங்க் ரோஸ் கொடுக்குறாரு. உனக்கு பிங்க் ரோஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சும்மா அந்த கிரிஞ்ச வேலை எல்லாம் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் ரொமான்டிக்கா இருக்கிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாமினேஷனுக்கு போறாங்க. இப்போ நாமினேஷன்ல ஈஷா சொல்றாங்க எனக்கு ரொம்ப கிளியரா தெரியுது சும்மா அண்ட் ஷில்பா வந்து எனக்கு காம்படிஷன் சொல்லிட்டு சோ அவங்களை நாமினேட் பண்றேன்னு சொன்னேன். உன் நாமினேஷன் ரீசன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நாமினேஷன் கொடுத்துறாரு அவினாஷ். அவினாஷ் வெளியில வராரு. வந்த உடனே எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. சோ ஷி ஃபைனலி அக்செப்டட் அப்படின்ற மாதிரி. நீங்க என்னனாலும் நினைச்சுக்கோங்க, நீங்க லவ் நினைச்சுக்கோங்க, இல்ல நினைச்சுக்கோங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்னனாலும் நினைச்சுக்கோங்கன்ற மாதிரி ஈஷா சொல்றாங்க. சோ அவங்க 2 பேரும் கியூட்டா ஒரு போஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. உடனே அந்த போஸ்ட் நல்லா இருக்குன்னு பிக் பாஸ் சொல்றாரு. அப்புறம் கரண் அண்ட் சும் கூட இந்த மாதிரி போஸ்ட் கொடுக்கலாம், ஆனா வந்து நடுவில் ஷில்பா உட்காந்துருக்காங்க. உடனே ஷில்பா எஞ்சி போக பாக்குறாங்க. இல்ல நீங்க உட்காருங்க அப்படின்னு கரண் வந்து புடிச்சு வைக்கிறாரு. சோ இந்த மாதிரி ஃபன் மொமெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. சோ இப்ப யாரெல்லாம் வீட்டை விட்டு வெளியேறதுக்காக நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜத், கரண், யாமினி, திக்விஜய், சாஹத், சும், ஸ்ருதிகா, ஷில்பா இவங்கலாம் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. பிக் பாஸ் சொல்றாரு பாத்தீங்களா ஒரு காஃபி என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாரு. அதுக்கு உடனே விவியன் சொல்றாரு அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் காஃபியும் எந்ததான் ட்ராஃபியும் எந்ததான் அப்படின்னு. உடனே எல்லா கண்டஸ்டன்ஸும் அவரை திரும்பி பார்த்து ஃபர்ஸ்ட் சொன்ன சென்டென்ஸ் ஆனா கரெக்ட், காஃபி உங்களுது, ஆனா ட்ராஃபி எல்லாம் அப்படி விட்டுற மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. சோ அதோட எபிசோட் முடியுது. சோ இன்றைய நிகழ்வுகள் இவ்வளவுதான் நடந்தது. விவியன் வந்து இப்போ கரண் அண்ட் ஷில்பா அவங்களுக்கு எதிராக டைரக்டாவே திரும்பி இருக்காரு. அண்ட் நீங்க என்னோட எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டே திரும்பி இருக்காரு. சோ இதுதான் வந்து இன்னையோட முக்கியமான நிகழ்வுகள். வரும் வாரங்கள்ல பார்க்கலாம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, bye from Jemima. Take care.